ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிவிசி. ஹானர் தரப்புலேருந்து புதுசாக ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ரொம்ப சீக்கிரமாக அடுத்தடுத்த ஃபோன்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இப்போ ஹானர் 60 வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட லீக் இமேஜஸும் ஆன்லைனில் வந்துட்டு இருக்கு. 91 மொபைல் அவங்களோட பேஜ்லேயுமே அதை வந்து அதோட அஃபிஷியல் ஸ்பெக்ஸுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன எதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலரான அப்டேட்ஸ் கிடைச்சிடும். இந்த ஹானர் 60 இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸாக வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 60 Pro 60 SE அப்படிங்கிற மாதிரிலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனோட டிசைன் வைஸில் இங்கே நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். ஒரு கவுடான டிஸ்பிளே ஃபோனில் கண்டிப்பாக இருக்க போது. வெயிட் அப்படின்னு வரும்போது ஒரு 178 கிராம் வெயிட்டோடவும் 8 மில்லிமீட்டருக்கான திக்னஸோடவும் இந்த ஃபோன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்க்கறதுக்கு வேறு லெவல் இருந்தது. நான் பிளாஸ்டிக் பில்ட் இருக்கும் அப்படிங்கிறதே எதிர்பார்க்கறது தான். 6.67 இன்ச் இருக்கக்கூடிய ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே எடுத்துகிட்டு வருவாங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு கவுடான டிஸ்பிளே, ஆனால் இது ஒரு OLED டிஸ்பிளேவாக தான் இருக்கும். பிக்சல் டென்சிட்டின்னு வரும்போது 395க்கான பிக்சல் டென்சிட்டியோட இந்த ஸ்க்ரீன் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமராஸ்னு வரும்போது பிரைமரி சென்சார் ஒரு 108 மெகாபிக்சலுக்கான சென்சார் உண்மையாகவே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட். அதுக்கடுத்து மூணாவது இருக்கக்கூடிய சென்சார் ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார். ஆக மொத்தம் 3 கேமரா செட்டப். ஆனால் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு 2 கேமராஸ் தான் இருக்கிற மாதிரி தோணும். ரீசெண்டாக இது நிறையவே அப்படியே லீக்லலாம் நிறைய அவங்களோட அடுத்தடுத்த சீரீஸில் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் பண்ணுறாங்க. அதில் கேமராஸ் வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்தது. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல இந்த கேமரா டிசைன். உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 108 மெகாபிக்சல் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு அட்டம்ப்ட்னு நான் சொல்லுவேன். எப்பயுமே வந்து ஹானரோட கேமராஸ் ஐஃபோனை வந்து அவங்கள நல்லா ஒரு காம்படிட்டராகவே இருப்பாங்க. இந்த வகையிலும் கேமராஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாகவே நான் எதிர்பார்க்குறேன். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் குறை சொல்ல முடியல. ஆனால் மச்சம் இருக்கக்கூடிய அந்த 2 சென்சார் 8 MBக்கான அல்ட்ரா வைட் அது ரொம்ப கம்மியாக தான் தெரிஞ்சுது. அடுத்து 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார் எதுக்குன்னே தெரியல, ஆனால் கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தத்தில் 3 கேமராஸ் இருக்குது. ப்ராசர் அப்படின்னு வரும்போது இங்கே நமக்கு ஸ்னாப்ட்ராகனோட 778G ப்ராசரை யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு 5G சிப்செட்டும் கூட. உண்மையாக சொல்ல போனோம்னா நம்ம ரியல்மி GT மாஸ்டர் எடிஷனில் இந்த ப்ராசரை வந்து பார்த்துருப்போம். ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிள் ப்ராசர் தான், நல்ல ப்ராசர்னு சொல்லலாம். ஃபுல் ஆப்டிமைசேஷனோட கொடுக்கும்போது உண்மையாக கேமிங் பர்ஃபார்மன்ஸும் கூட எதிர்பார்க்குற லெவல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். ஆண்ட்ராய்டு 11 அந்த ஃபோன் ரன் ஆக போகுது. யூஐன்னு வரும்போது மேஜிக் யூஐயோட ரன் ஆக போகுது. ஓரளவுக்கு மேஜிக் யூஐ டீசெண்டாகவே இருக்கும். கிட்டத்தட்ட சிமிலாரிட்டிஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். நான் யூஸ் பண்ணது இல்லை இது வரைக்கும், ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இங்கே பேட்ரிஸ் அப்படின்னு வரும்போதில் பேட்ரி 4800 mAhக்கான ஒரு மேசிவ் பேட்டரி இருக்க போது. கிட்டத்தட்ட 1000 mAh டச் பண்ணுற மாதிரி தான். 65 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஒயர்லெஸ் சார்ஜிங்கும் இருக்கலாம். ஆனால் அதிகபட்சமாக 120 வாட்ஸ் கொடுக்கறதுக்கும் அதிகப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த பேட்டரி சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன். மற்றபடி பார்த்தோம்னா ஃபோனோட ஸ்பெக்ஸ் உண்மையாகவே இம்ப்ரெசிவாக தான் இருந்தது. ஆனால் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா ப்ரைஸிங்கும் சரி, ஹானர் ஃபோனை வாங்க யாராவது விரும்புவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு தான் ஆகணும். அந்த வகையில் இந்தியாவுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அடுத்த வீடியோ இதை பற்றி ஃபுல்லாக தெரியும் போது எங்களுக்கு இன்னுமே ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூவோடு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.